வணக்கம் நேயர்களே. இன்று ஆகஸ்ட் 4 2026 செவ்வாய்க்கிழமை. நோர்வே தமிழ் முற்றச் செய்திகளுடன் கதிர். முதலில் தலைப்புச் செய்திகள். நீரில் மூழ்கல், மின்வண்டிகள் திரும்பப் பெறல், ஓட்டுநர் உரிமம் பறிமுதல். இனி விரிவான செய்திகள். நீரில் மூழ்கல். நோர்வேயில் கடந்த ஜூலை மாதத்தில் மட்டும் 12 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். இந்த ஆண்டில் இதுவரை 55 பேர் உயிரிழந்துள்ள நிலையில், குளிக்கும் போதும் படகில் செல்லும் போதும் ஏற்பட்ட கவனக்குறைவே அதிகமான துயரங்களுக்கு காரணமாகியுள்ளது. மின்வண்டிகள் திரும்பப் பெறல். மின்கலத்தில் தீப்பற்றும் இடர் இருப்பதால் நோர்வேயில் 2020 மே முதல் 2022 மார்ச் வரை உருவாக்கப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட கியா நீரோ மின்வண்டிகளை திரும்பப் பெற அந்நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. ஓட்டுநர் உரிமம் பறிமுதல். கடந்த ஜூன் ஜூலை மாதங்களில் அதிவேக ஓட்டத்திற்காக 1265 பேரின் ஓட்டுநர் உரிமத்தை நோர்வே போக்குவரத்து காவல்துறை பறிமுதல் செய்துள்ளது. இதுவரை சாலை திடீர்நேர்வுகளில் 70 பேர் உயிரிழந்துள்ளனர். முரட்டு ஓட்டம் அதிகரித்திருப்பதாக காவல்துறை தலைவர் எச்சரிக்கிறார். நல்லது நேயர்களே, மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள். உலகெங்கிலும் தமிழ், நம் உணர்வெங்கிலும் தமிழ்.